வணக்கம். என் பேர் ஜே அருள். கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாவூர் பகுதியில் இருக்கிறேன். 30 ஆண்டுகள் மேலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றி வரேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட துணைச் செயலாளராகவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் இந்த பகுதியில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவேன். இதை மக்கள் பல பிரச்சனைகள் சொல்ல முடியும். நாள் குறிப்பாக அது சுண்ணாம்புகுளத்தில் இருக்கக்கூடிய பெரிய குப்பத்தில் மீனவர்களுக்கு ஏறக்குறைய 153 பட்டாக்களை வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல் அங்கே குடி தண்ணீர் ஏறக்குறைய மாவட்ட ஆட்சியரோடு நாங்கள் பேசி ஏறக்குறைய ஒரு 5.5 லட்சம் மதிப்புள்ள குடி தண்ணீருக்கான பெற்றுக் கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் எலாவூரில் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய ஏறக்குறைய ஒரு 11 பேருக்கு பல்வேறு போராட்டங்கள், அதாகப்பட்டது அவங்களெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த போது அந்த மக்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கும் நாங்கள் பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல தான் கும்மிடிப்பூண்டி வட்டம் ஆரம்பாக்கடுத்த பூலை பஞ்சாயத்தில் இருளர் மக்களுடைய பழங்குடி மக்களுடைய சுடுகாடு என்பது ஏறக்குறைய காலங்காலமாக அனுபவித்து அந்த மக்களுடைய சுடுகாடு ஒரு தனிநபர் என்பது ஆக்கிரமித்து அந்த சுடுகாட்டிற்கு பாதையில் அவருடைய இறந்த பணத்தை கூட எடுத்தும்போது அடக்கம் செய்ய விடாமல் அதை அவங்க தடுத்து வந்தாங்க. அதை அறிந்து எங்கள் கட்சியினுடைய தலையிட்டு அந்த மக்களுக்கு உடைய சுடுகாடை மீட்டு தருவதற்காக எண்ணற்ற போராட்டங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போன்று முதலமைச்சர் வரை கொண்டு சென்று அந்த போராட்டத்தை நடத்தி அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்து அதில் உரிமையை பெற்றுக் கொடுத்தோம். அந்த பெற்றுக் கொடுத்த மக்களுக்கு அரசு அதிகாரிகள் சுடுகாடை கட்டித்தராமல் ஏறக்குறைய 4 ஆண்டு காலமாக ஏமாற்றி வந்தார்கள். அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு வழக்கை தொடுத்து அதில் உரிமை என்பது பெற்றுக் கொடுத்துருக்கோம். கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய துணை கண்காணிப்பாளர் கிரியாசக்தி அவர்களும் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் பிரித்தி அவர்களும் ஸ்பெஷல் பிரான்ச் அதாவது கிரைம் பிரிவில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் குறிப்பாக பார்த்திபன், வரதராஜன் போன்ற இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல முறை என்னை த்ரெட்டனிங் பண்ணி இந்த சுடுகாடு பிரச்சனை நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் பணத்தை வாங்கின்னு வெளியே போங்க, இல்லைன்னு சொன்னால் உங்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்பது நாங்கள் போராடும் போதெல்லாம் அந்த கிராமத்திற்கே சென்று காவல்துறை அதிகாரிகளை வைத்து வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து தொடர்ச்சியாக மிரட்டக்கூடிய வேலைகள் கும்மிடிப்பூண்டி கிரியாசக்தி என்பது செஞ்சுக்கிட்டு வராங்க. அதில் ஏதோ ஒரு பலனை அனுப்பதற்காக சொல்கிறாங்க. இந்நிலையில் தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி போராடி வருகிறோம். அதே போல் கும்மிடிப்பூண்டி வட்டம் தேர்வழியில் 46 ஏக்கர் நிலம் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை 100 நாள் வேலைக்கு இல்லாத போது அந்த மக்கள் தினமும் 100 நாள் வேலை இல்லாமல் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த நிலத்தை மீட்டு தர சொல்லி மரியாதைக்குரிய வட்டாட்சியர் திரு ராமன் அவர்கள் அந்த நிலத்தை மீட்டு தருவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து அந்த நிலத்தை மீட்டு கொடுத்தார். அந்த மீட்டு கொடுத்த நிலத்தை அந்த நிலத்தை அபகரித்திருந்த ஒருவரிடம் என்பது புகாரை பெற்றுக்கொண்டு என் மீது வழக்கு என்பது இரவோடு இரவாக பதிவு செய்யப்படுகிறது. அதே போல மாற்றுத்திறனாளி கும்மிடிப்பூண்டியில பாத்தப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஒரு கை இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி ஏற குறைந்தமாக தன்னுடைய நிலத்தை அளக்க சொல்லி 6 மாத காலமா அங்க அவர் தாலுகா ஆபீஸுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை நீங்க நிறைவேற்றி தர வேண்டும் என்று பல முறை நாங்கள் கேட்டோம். அதனால நிறைவேற்றி தர மறுத்ததுனால கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்னாடி உட்கார்ந்து அந்த மாற்றுத்திறனாளியே உட்கார்ந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதுக்காக இங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி அதை இங்க இருக்கக்கூடிய தாசில்தார் இணைஞ்சு 10 நாள் கழிச்சு ஒரு புகாரை பெற்றுக்கொண்டு என் மீது வழக்கு பதிவு செய்யறாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சிறுல பக்கத்துல விவசாய நிலம் பொன்னேரியில் இருக்கக்கூடிய பொன்னேரி வட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுல பக்கத்துல விவசாய நிலங்கள் என்பது பாதிக்கப்படுது. அந்த விவசாய இறால் பண்ணையால் பாதிக்கப்படுது. அந்த இறால் பண்ணை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சொன்ன போது அங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அதற்கான உரிய நடவடிக்கை எடுத்தாரு. அதுக்காக ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துறோம். அந்த இறால் பண்ணை ஓனர் சந்திரசேகர் நோட்டீஸும் போட்டிருக்கோம். அந்த நோட்டீஸ்ல அவர் பேரும் இருக்கு. அந்த சந்திரசேகர் எங்க மேல ஒரு பொய்யான புகார் என்பது 2020 தராரு.
ஆனால் 2020 இது வரைக்கும் எங்கிட்ட விசாரிக்கலாம். ஆனால் இந்த அம்மா டிஎஸ்பியை வந்த ஒருபாடு அவங்க கிட்ட போயிட்டு அந்த லஞ்ச பணத்தை வாங்கினு எங்கள் மீது வந்து அந்த பழைய புகார் அதை வந்து தூசி தட்டி எழுப்பி உன் மீது நீ வந்து வழக்கு பதிவு செய்வேன், நீ உடனடியாக போய் வந்து அதில் அந்த கேஸை வந்து முடிக்கணும்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட ஒரு 4 கேஸுகளை 4-5 கேஸுகளை என் மீது போட்டு அந்த கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடத்துகிறோம். ஆனால் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தக்கூடிய போராட்டத்தை அனுமதி பெற்று நடத்தக்கூடிய போராட்டத்தில் என் மேலே வந்து 5 வழக்கு என்பது பதியப்பட்டிருக்கு. இந்தம்மா ஏறக்குறைய பழைய வழக்குகள் 2 வழக்கு, இந்தம்மா வந்து கூட புதுசாக 3 வழக்குகள் போட்டு என்னை வந்து அந்த சுடுகாடு முதலாளி, பெரிய முதலாளி, அவரிடம் ஆயிரக்கணக்கை வாங்கி என் மேலே சரித்திர பதிவேடு என்பது பதிவு பண்ணுறாங்க. சரித்திர பதிவேடுன்னா என்ன? ஒரு ரவுடி மீது ஒரு கொலை முயற்சி பண்ற மேல போடணும், இல்ல வந்து ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய கஞ்சா வியாபாரம் விற்கக்கூடியவ இல்ல வீடு திரடக்கூடியவ மேல அவன் மீது வந்து அந்த வழக்கு வந்து பதிவு செய்யணும். ஆனா மக்களுக்காக போராடக்கூடிய என் மீது வந்து இந்த வழக்கை வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போது எங்க கட்சியினுடைய மாநில செயலாளர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை சந்திச்சு நேரடியா வந்து மனு கொடுத்திருக்காரு. முதலமைச்சரும் உரிய கவனம் செலுத்துவதாக சொல்லியிருக்காரு. எங்கள் கட்சி அதே போல எங்க கட்சியினுடைய திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு மனு கொடுத்திருக்காரு. நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, இப்படி பிரச்சனைகளாக போறக்கூடியவரை சமூக விரோதி போல் சித்தரிக்கக்கூடிய இந்த கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி கிரியாசக்தியை உடனடியாக இந்த வட்டாரத்தை விட்டு வேறு இடத்துக்கு மாற்று செய்ய வேண்டும். அதே போல இந்த பகுதியில் கஞ்சா வியாபாரிகளிடமும் ரவுடிகளிடமும் வந்து கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கிரைம் பிரிவு என்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய வரதராஜன் மற்றும் பார்த்திபனை வேறு மாவட்ட பணிக்கு வந்து மாற்றணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். அதே போல என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள், இந்த வழக்குகள் எல்லாம் வந்து நான் முறையா வந்து நீதிமன்றத்தில் வந்து போட்டிருக்கேன். குறிப்பா சொல்லணும்னு சொன்னா கூட போன மாசம் வந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, கோர்ட்ல வந்து இப்படி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடுறவங்க மீது போய் நீங்க ரவுடி லிஸ்ட் ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுவே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா கூட நாங்க கருதுறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா தமிழக முதலமைச்சர் இந்த கோரிக்கையை வந்து உடனடியாக வந்து என் மீது போடப்பட்டிருக்கூடிய ரவுடி பட்டியலை நீக்கணும். அப்படி நீக்கி உங்களுடைய ஆட்சிக்கு களங்கத்தை உண்டாக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். கட்சி இதுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பதாக சொல்லியிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை இந்த அதிகாரிகள் மீது தொடர்வதற்கான முடிவு என்பது எங்கள் கட்சி முடிவு செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ना